Good morning, praise Lord. Welcome to this video. சமீபத்தில் நான் படித்த கல்லூரி கோயம்புத்தூரில் அங்கே அருகில் இருக்கக்கூடிய சபையை எல்லாத்தையும் நான் விசிட் பண்ணி அங்கே இருக்கவங்களுக்கு செய்யக்கூடிய மரியாதையை நான் செஞ்சுட்டு நான் வந்தேன். அவங்க எனக்கு சொல்லிக் கொடுத்த காரியங்கள் முக்கியமாக நம்ம இப்போ ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணுறோம், ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னா அந்த சீட்டை வந்து கர்த்தர் எனக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு தான் அர்த்தமாக அவங்க சொல்லுவாங்க. ஏதோ ஒரு எக்ஸாம் நான் பாஸ் பண்ணுறேன்னா கர்த்தர் ஏதோ நோக்கத்தை தரிசனத்தை அதில் வைத்திருக்கிறார் அப்படி சொல்லிட்டு அப்படி தான் நம்ம சாட்சியை நம்ம கர்த்தரை முன் வச்சு தான் நம்ம சாட்சியை சொல்லணும் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. நான் படித்தேன், நான் மேத்ஸில் சென்டம் வாங்கினேன், கெமிஸ்ட்ரியில் ஃபிசிக்ஸில் சென்டம் வாங்கினேன், எனக்கு சீட் கிடச்சது. அப்படி ஒரு பக்கம் இருந்தாலும் கர்த்தர் அதை ஆயத்தம் பண்ணி அவருடைய நோக்கத்தை அவர் நிறைவேற்ற வந்து அவங்க கொண்டு போகிறாரு அப்படி சொல்லி அவங்க சொல்லி தந்தாங்க. அது முக்கியமான விஷயம். முக்கியமாக கல்லூரியில் வந்து நான் ஒரு வில்லேஜ் பேக்ரவுண்ட்லேருந்து நான் போயிருந்தேன். மற்றவங்க எல்லாம் ஃபஸ்ட் கிராஜுவேட்டுன்னு சொல்ல முடியாது. அவங்கெல்லாம் வந்து ஏற்கனவே அவங்க வீட்டில் இன்ஜினியர்ஸ் அப்படி பெரிய வீடுகள்லேருந்து வந்திருந்தாங்க. கவர்மெண்ட் எஜுகேட்டடாக நல்ல ஸ்போக்கன் இங்கிலீஷ் நல்லா பேசக்கூடியவங்களாக இருந்தாங்க. நான் அப்படி இல்லை. என்னுடைய ஹேபிட்ஸ், என்னோடய பிஹேவியர்ஸ் எல்லாம் கூட வில்லேஜ் டைப்பாக இருந்தது. இப்போ ட்ராயிங், இன்ஜினியரிங் ட்ராயிங்னு ஃபஸ்ட் இயர்லேயே இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா ரப்பர் அந்த டஸ்ட்டு வந்து புடவை நுனியை எடுத்து நான் தட்டிடுவேன். அதில் வந்து அதுமாதிரி புவர் ஹேபிட்ஸு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு என்னை பற்றி ஒரு நெகட்டிவ் இருந்தது. நிறைய நேரத்தில் அதான் எனக்கு இங்கிலீஷ்லாம் நல்லா வரல அப்படின்னு கூட இருந்தது. ஆனால் சப்ஜெக்டில் நல்லா படிச்சுட்டே இருந்தேன். கடைசியில் ஃபைனல் இயர் வர என்னால் படிக்க முடியாமல் ஆயிடுச்சு. கர்த்தர் அந்த கிருபைகளை கொஞ்சம் எடுத்துட்டாருன்னு தான் சொல்லணும். ஸோ மார்க்கு குறைஞ்சிடுச்சு. ஆனால் சபையில் வந்து என்னுடைய லேர்னிங் அதிகமாக இருந்தது. ஸோ கர்த்தர் என்ன அந்த பக்கம் திருப்புறாரு அப்படி சொல்லிட்டு நான் உணர்ந்து கொண்டேன். கர்த்தர் என்னுடைய கட்டுகளை அறுத்து திரும்பமாக ரத்தத்தால் கழுவி விடுதலையாக்கி சபையில் காரியங்களை கற்றுக் கொடுத்து கம்யூனியன் அப்படின்னா என்ன, எப்படி சபையில் மற்றவங்களோட பழகிறது, சாட்சி சொல்கிறது எப்படி, மேடை ஏறி சாட்சி சொல்கிறதுலாம் எனக்கு புதிய அனுபவமாக இருந்தது. ஆனால் அங்கே 5 இயர்ஸ் முடிக்கும்போது நான் அதிலலாம் ஓரளவுக்கு நான் தேறிட்டேன்னு நான் சொல்ல முடியும். எப்படி ஒரு ப்ரேயர்ஸ் எல்லாம் நடத்துறது, அதில் வரக்கூடிய பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கிறது, அதெல்லாம் வந்து கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்து சபையில் என்னை பயன்படுத்த விரும்புகிறாருன்னு சொல்லிட்டு நான் உணர்ந்து கொண்டேன். இப்போ அதில் இன்னொரு காரியம் முக்கியமாக அவங்க என்ன சொல்லிக் கொடுத்தாங்கன்னா வந்து சமையல், அதிலெல்லாம் கூட கர்த்தர் ஞானத்தை தர முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிக் கொடுத்தாங்க. பொதுவாக நான் இங்கே மேடை ஏறி நான் அலுமினி மீட் அது மாதிரிலாம் பேசும்போது ஒரு அப்சர்வேஷன் நான் சொல்லுவேன். அதாவது இஃப் யூ வாண்ட் டு லீட் த கண்ட்ரி, அதாவது ஒரு கண்ட்ரியை நீங்கள் நடத்தணும் அப்படின்னா கூட இட் இஸ் லார்ஜ் ஸ்கேல் ஹவுஸ் கீப்பிங் அப்படின்ட்டு நான் படிச்சிருக்கேன். அது ஹவுஸ் கீப்பிங் வந்து அதுவும் ஒரு முக்கியமான பிஸ்னஸ் தான். நம்ம பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகலாம், அது எல்லாமே நம்ம வீட்டுக்காக தான் நம்ம செய்கிறோம்
ஆனால் நம்முடைய வீட்டில் வந்து நமக்கு வேஸ்டேஜ் அதிகமாக இருந்தது, நம்ம சரியாக மேனேஜ் பண்ணல. நம்முடைய ஃப்ரிட்ஜில் வந்து நிறைய காய்கறிகளை வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு சீஸ் எல்லாமே வந்து வேஸ்ட்டாக போகுது அப்படின்னா அந்த கண்ட்ரிலேயும் அப்படி தான் லாஸஸ் வந்து இருக்குது. ஸோ நம்ம வீடு லாஸ் ஆச்சுன்னா கண்ட்ரி லாஸ் போகுது அப்படின்னு அர்த்தம் அப்படின்ற மாதிரி நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லுவேன். ஸோ ஹவுஸ் கீப்பிங் இப்போ நான் வெளியே போய் நிறைய மார்க்கெட்டில் போய்ட்டு நிறைய வாங்கி வந்து வைக்கலாம். ஆனால் நானும் ஓவர் த இயர்ஸ் நான் லேர்ன் பண்ணது வந்து இருக்கிற மளிகை அதை வந்து நம்ம கத்தத்தில் ஒரு ஞானத்தை பெற்றுக்கொண்டு நிறைய சமையல் குறிப்பு புத்தகங்கள் இருக்குது, யூடியூப் அதிலெல்லாம் கூட சமையல் குறிப்பு இருக்குது. இது ஒரு உபவாச ஜீவியம்தான், காப்பது விரதம் அப்படி சொல்லுவாங்க. ஸோ நம்ம கொஞ்சம் நம்மளை அடக்கி ஒடுக்கி இருக்கிற காரியங்களை நம்ம சமைச்சு வேஸ்டேஜ் குறைச்சி கர்த்தருக்காக அதை நம்ம உபவாசமாக ஒப்பு கொடுத்தா கர்த்தர் நம்மளை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். இது நான் கற்றுக்கொண்ட முக்கியமான ஒன்று ஷேர் பண்ணேன்.